எனக்கு முன்னால் பேசிய நாதன் அவர்கள் பல புகழுரைகளை என் மீது திணித்தார். திணிக்கப்பட்ட புகழுரைகள் தான் அவை. விநாயகர் போல் சுற்றி வந்து பழம் வாங்கிக் கொள்வேன் என்றார். அது திருவிளையாடல் படத்திலே வருகின்ற கதை. விநாயகர் என்னதான் அம்மையப்பன் நீங்கள் தான் என்று சுற்றி வந்து பழம் வாங்கினாலும் வெளி உலகம் தெரிய வேண்டும் என்றால் முருகர் போர் மயிலேறி உலா வந்தால்தான் உலகத்தையும் அறிய முடியும். உழைப்பு 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 என்ற தலைவர் தலைமையிலே இயங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தவன் ஒவ்வொருவனும் உழைத்துதான் 2026ஆம் ஆண்டு 200 நிச்சயம் 234 லட்சியம் என்று செயல்பட வேண்டும். நேற்று பெய்த மழையிலே இன்றைக்கு முளைத்த காளான்கள் எல்லாம் சொல்லுவார்கள், புலிக்கு பயந்தவர்கள் எல்லாம் என் மீது ஏறிக்கொள்ளுங்கள் என்று. அப்படி இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகனை பார்த்து பயம் தொற்றிக் கொண்டதால்தான் வந்து என் மீது ஏறுங்கள் 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 என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஒரு பழமொழி உண்டு. நாவலர் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொல்லுவார், இவ்வளவு எதிர்குரல் கொடுக்கிறார்கள் என்று கேட்கின்ற பொழுது சொல்லுவார், காய்த்த மரத்தில் தான் கல்லடிப்படும் என்பார்கள். அதுபோல் பூத்து குலுங்குகின்ற காய்த்து குலுங்குகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற திராவிட மாடலுடைய தோட்டத்தை நோக்கித்தான் அனைத்து அணில்களும் ஏதாவது கிடைக்குமா என்று பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயம் 2026ஆம் ஆண்டு இப்படிப்பட்டவர்களுக்கு கிடைக்கப் போவது 0 0 0 என்று சொல்லி இந்த நல்லதொரு நிகழ்வை முழு செலவிலே தானே ஏற்பாடு செய்திருக்கின்ற அன்பிற்கினிய அருமை அண்ணன் தலைமை செயற்குழு உறுப்பினர் நாதன் அவர்கள் பல்லாண்டு அவரும் நோய் நொடி இல்லாமல் எங்கள் தலைவரை போல் நல்லதொரு பாசறையிலே வாழ்ந்து நல்ல பல மக்கள் பணிகளை இதுபோல் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்தடுத்து நிகழ்வுகளை தொடர்ந்து இன்றைக்கு மாலை 5 மணி 5:15 மணிக்குள்ளாக கிறிஸ்துவ நிகழ்ச்சி, அடுத்து 6லிருந்து 6:30 மணிக்குள்ளாக இஸ்லாமியர் நிகழ்ச்சி. ஆகவே எம்மதமும் சம்மதமே எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய சமத்துவ நாயகன் சட்டப்பேரவையாக இருக்கிற இந்த கிழக்கு மாவட்டத்தில் தான் இப்படி ஒரே நாள் இந்துக்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, ஏன் வட இந்தியர்களுக்கு நிகழ்ச்சிகள் நடக்கின்ற ஒரு மாவட்டமாக இந்த மாவட்டம் தான் திகழ்கிறது. வருகை தந்திருக்கின்ற பாதிரிமார்கள் மிகவும் சோர்வையாக இருக்கின்றீர்கள். ஆகவே ஒரு முறை அல்லேலூயா என்று சொல்லுங்கள், பெருமையாக இருக்கும். அல்லேலூயா.